ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். டிடி நேச்சர் அப்படின்ற சேனல் தான் டிடி ஃபேமிலின்னு சொல்லிட்டு லோகோ மாற்றிருப்பாங்க பிங்க் கலரில். ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது வந்து நம்மளுடைய கார்டன், வீட்டு பக்கத்தில் இருக்க கார்டனை வந்து நான் ஒரு விசிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அபிஸ் ஃபார்மில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் வீடியோ அதில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஓன் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். அதனால் இந்த வீடியோ ஒரு கிளிப்பிங் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேங்க. பாருங்க, நம்மளுடைய செடிங்க வந்து இப்படி தான் இருக்கு. காலி பண்ணிட்டு போய் 1 இயர் ஆக போகுது. ஸோ வந்து கார்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வரும்போது அப்படியே அமேசான் காடு மாதிரி இருந்தது பொதாரா. ஸோ அதனால எல்லாம் அந்த சைடு கலைங்களை எல்லாம் வந்து தரைச்சி விட்டுட்டு, இந்த முல்லை மல்லி இருக்கு இல்லைங்களா, அதை கூட வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தரைச்சி விட்டுருக்கேங்க. ஒரே கொடியாக போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பப்பாளி மரம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பப்பாளி மரத்தில் தான் எப்பொழுதுமே வந்து விதவிதமாக வந்து காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். குண்டு காய், நீட்டு காய், ஒரு பேட்ச்னு. இந்த தடவை இருக்க காய் என்னன்னா, ரெண்டுமே வந்து ஒன்றாவே மிங்கலாக வருது. நீட்டு பப்பாளியாகவும் வருது, குண்டு பப்பாளியும் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட செடி இந்த லெமன் செடி. நம்ம வீட்லேயே வந்து லெமன் காய்ங்க வந்து நிறைய வந்து காய்க்குதுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நம்ம இப்போல்லாம் வந்து கடையில் லெமன் வாங்குறதே இல்லை. அதே மாதிரி கொய்யா இலையுமே இப்போ தான் வந்து துளுத்து வருது. இந்த மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். எனக்கு காயும் காய்க்க மாட்டேங்குது, ஏதோ 1, 2 தான் காய்க்குது. மரம் மட்டும் நல்லா வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிடலான்னு சொல்கிறப்ப துளுத்து இப்போ பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அது என்ன லாஜிக்குன்னு தெரியல. பயப்படுதா மரம் நம்ம வெட்டிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு ஒரு ரீசன் தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய வாட்டி நிறைய செடிங்களை வந்து நான் இந்த மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா காய்கள், பூக்கள் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிக்குது. இந்த செடி கொஞ்சம் ஆட்டமாக இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதுளை செடியை வந்து வெட்டிட்டேங்க. நீட்டாக வளர்ந்து போயிட்டே இருக்குது. காயே எடுக்கல, பிஞ்சும் எடுக்கல, பூவும் எடுக்கலைங்க. ஏன் அப்படின்னு தெரியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், இதில் கட்டிங்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் அபி ஃபார்மில் வந்து நட்டு வச்சுருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் நல்லா வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் வெட்டியிருக்கேன். இதுலேயும் வந்து நல்லா துளுத்து வரும் இல்லையா, அதனால தான். இது வந்து லைட் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. ஸோ இதுவுமே வந்து பூக்கள் இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நல்லா சூரிய வெளிச்சம் படுது இல்லையா, அதனால் பூக்குது. எப்போவுமே வந்து ஒரு செடி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் அந்த செடிங்க வந்து நல்லா வந்து பூக்க ஆரம்பிக்கும். பூவாக இருக்கட்டும், காய்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும். வெளிச்சம் இல்லாதனாலேயே வந்து செடிகள் அடப்பாக இருக்கும். நிறைய செடி தான் வளருமே தவிர நமக்கு பலன் இருக்காது. ஸோ நாரதங்காயுமே வந்து நிறைய காய்கள் பிடிக்குது. ஆனால் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த அடிக்கிற வெயிலுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுங்க. இந்த காயும் வந்து சீக்கிரம் வந்து பெருக்க மாட்டேங்குது, அப்படியே குட்டியாகவே இருக்குது அந்த நாரதங்காய். நம்மளுடைய பப்பாளி செடியில் இப்போ ஒரு 3 பழம் வந்து பழுக்குதுங்க. ஸோ இதை வந்து பறிக்க போகிறேன். இது கீழே இருந்தே நம்ம எடுக்கிறதுனால கிளியராக தெரியல. நான் மாடிக்கு போய் எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காய் பாருங்கள், கொத்து கொத்தாக காய்க்குதுங்க. ஸோ நிறைய பூக்களுமே அந்த மாதிரி நல்லா பஞ்சாக வருது. இந்த செடிங்க எல்லாம் ஒன்றா ஒராசறதுனால அந்த பூவெல்லாம் வந்து கொட்டிடுது. மருதாணி செடி வெட்டுறதுக்கு அப்புறமா திரும்ப வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து தலையை தொங்க போட்டுடுச்சு நேற்று அடித்த காற்று மழைக்கு. பப்பாளி மரம் அங்கே உள்ளே இருக்குது. ஸோ நம்ம மாடிக்கு போகலாம். மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்கிறேன். கார்டன்லாம் வந்து நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடியும் வந்து நல்லா சூப்பராக வருது. உள்ளே வந்து அந்த போஸ்ட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். லெமன் செடி, நெல்லி செடி, மாஞ்செடி எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம என்ன தான் தொட்டியில் பார்த்து பார்த்து வச்சா கூட மணி பிளான்ட் செடி அந்த அளவுக்கு க்ரோத்திங் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே தரையில் சும்மா அப்படி ஊனி வச்சது நல்லா ஒரு இலை நல்லா பெரிய சைஸாகவே வருதுங்க. ஸோ நிறைய படர்னும் வந்துட்டுருக்கு. அந்த ஸ்டெம்மு பாருங்கள், உள்ளே போக முடியல, பூட்டிட்டேன். ஸோ சாவி எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல, அதை தேடிட்டு இருக்கேன். அதனால தான் வெளியே இருந்தே எடுத்துகிட்டு இருக்கேன் செல்ஃபி ஸ்டிக் வச்சு. கீழெல்லாம் எங்கெல்லாம் வேர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கு.
ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம மணி பிளான்ட் செடியில் வந்து டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, வீட்டில் பிளான்ட்டில் வந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து நம்ம தண்ணீர் பவுலில் போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தரையில் வச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை, நல்லா வந்து சூப்பராகவே துளுத்து வரும். அந்த காம்பவுண்ட் செவரில் ஏறுது பாருங்கள், இங்கே சுற்றியே வந்து அப்படியே படர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் இருக்குது பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணதுனால நல்லா நீட்டாக இருக்குது. கீழே எல்லாமே அழகாக வந்து மண் மட்டும்தான் தெரியும், செடிகள்லாம் வந்து எதுவுமே இருக்காது. இங்கே தானாகவே வந்து இந்த கருவேப்பிலை செடி வருதுங்க. எங்களுக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் இந்த செடி இருக்கே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம அதை பிடுங்கவும் கூடாது, யாருன்னா கேட்டால் பிடிங்க சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். சில செடிகள் வந்து எல்லாருக்குமே வந்து என்னென்னா வளர்க்கறதுக்கு ஆசை இருக்கும், பட் ஆனால் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை சொல்லிடுவாங்க. அப்படி தாங்க எனக்கு வந்து கருவேப்பிலை செடி, தென்னஞ்செடி, அடுத்து வந்து வாழை செடி இதெல்லாம் வந்து பழக்கம் இல்லை, வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னுடைய மாமியார். இங்கே பாருங்க, கலர் இந்த மாதிரி தாங்க சேஞ்ச் ஆகுது. ஏன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஏதாவது நான் ஒரு வழி பண்ணுவேன் இல்லையா, ஏதாவது ஐடியா இருந்தால் டிப்ஸ் சொல்லுங்கள். நிறைய நார்தங்காய் இந்த மாதிரி தான் ஆகுது, கலர்லாம் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். சில காய்கள் வந்து பச்சையாக இருக்குது பாருங்கள், இங்கே கீழவே இருக்கிறதுனால. இதுவும் வந்து நல்லா வெயில் சன்லைட் படுற இடம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் சேஞ்ச் ஆகுது. நிறைய நான் எதிர்பார்த்த மாதிரி காய்கள் பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து நமக்கு வந்து பிரோஜனம் இல்லாத மாதிரியே இருக்குது. காய்தா இல்லை இதோட கலரே அப்படி தானா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதோட கலர் அப்படி இருந்திருந்தா நான் ஸ்டார்டிங் வந்து நல்லா பெரிய சைஸு நல்லா தேங்காய் மாதிரி இருந்த 2 நார்தங்காயை வந்து நான் பறித்து ஊறுகாய் போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஓகே இது இப்படி தான் வரும் போல் அப்படின்னு நினச்சிருப்பேன் கண்டிப்பாக. அந்த 2 நார்தங்காய் பறிச்சதுக்கு அப்புறமா இது இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பிளான்ட்ஸ் வந்து ஒரு விசிட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே இது வீடியோட உங்களுக்கு டிடி நேச்சர்லேயே போடுறேன். டிடி ஃபேமிலியில் எப்போவுமே வந்து கார்டனிங் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அபீஸ் ஃபார்மில் தான் போடுவேன். ஸோ உங்களுக்கு எந்த டிப்ஸாக இருந்தாலும் கார்டனிங்கை பற்றி டவுட் இருந்தாலும் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே அப்படியே ஃபுல்லாக வந்து சுண்டைக்காய் செடி பூக்கள் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சுண்டைக்காய் சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, மெடிசன் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. எங்கள் வீட்டு பூனைக்குட்டி பார்த்தீங்களா, இல்லையா, கிட்ட போனாலும் ஓடியாந்து பக்கத்தில் உட்காந்துப்பாரு. ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றோம், ஆனால் நமக்கு தெரியாத நிறைய செடிகள் நம்ம வீட்டில் இருக்கும். ஆனால் அந்த மருத்துவ குணங்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நித்திய மல்லியிலையும் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. நித்திய கல்யாணி, சாரி நித்திய மல்லின்னு சொல்லிட்டேன். மாடிக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பாருங்க, லெமன் செடி நிறைய வந்து பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க. கொய்யாவுமே வந்து பிஞ்சு எடுத்துருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு. இது வந்து உள்ள வந்து ரெட்டாக இருக்குங்க இந்த கொய்யா செடி, இந்த கொய்யா பழம் சூப்பராக இருக்கும். மேலே வந்து பப்பாளியை காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்க பப்பாளி பழம் நிறைய காய்கள் எடுக்குது, பிஞ்சுகள். இந்த நித்திய மல்லியும் முள்ளையும் மேலே ஏற்றி விட்டுருக்கேங்க, பந்தல் படர்த்தோம் அப்படின்ட்டு. ஸோ மேலேருந்தே வந்து பூக்கள் வந்து பறிச்சிக்கலாம், கீழே விட்டால் வேஸ்ட் ஆகிடுது, மாடுகள்லாம் வந்து மேய்ஞ்சி. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி 4 பப்பாளி பழம் பழுத்திருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம், அதாவது இப்போ தான் பழுக்க ஆரம்பிக்குது. இது மேலே அதுக்குள்ளவே வந்து இந்த பால் பிஸ்னி மாதிரி விழுது, அதெல்லாம் ஒட்டுது. அடுத்து வந்து இந்த மரம் கொத்தி இருக்கு இல்லைங்களா, அந்த பறவையும் வந்து கொத்திடுதுங்க பூக்கள்லாம், அந்த பழத்தெல்லாம்.